நான் கெவுர் புட்டு செய்ய போகிறேன். வாங்க. ஒரு கரண்டி அரிசி மாவு போட்டுக்கலாம் கெவுர் புட்டுக்கு. ஏன்னா நம்ம கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டா கொலன்னு ஆகிடும். அதனால் சரியாக கலக்கணுன்னா அந்த அரிசி மாவு அதில் இழுத்துக்கும். அப்போது நம்ம 3 கரண்டி கெவுர் மாவு போட்டுக்கிறோம். ஒரு கரண்டி அரிசி மாவும் 3 கரண்டி கெவுர் மாவும் போட்டுக்கிறோம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்துக்கலாம். கொஞ்சோண்டு சால்ட்டு தேவைக்கேற்ப. இப்போ மாவை கலந்துட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்க போகிறோம். இப்போது தெளித்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கலங்க. நல்ல மாவை இதே மாதிரி கலந்துக்கிடலாம். நல்லா பளபளன்னு புட்டு மாவு மாதிரி வந்துருச்சு பாருங்கள். புட்டு செய்கிறதுக்கு தான் புட்டு மாவு மாதிரி இருந்துச்சு. கையில் பிடிச்சி பார்த்ததும் அப்படி அழுத்துச்சு. இந்த பக்குவம் தான் உங்களுக்கெல்லாம் தெரியுமே. அவ்வளோதான் பக்குவமே. பட் ஈஸி. இட்லி குண்டானை வச்சு 2 சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். எனக்கு வந்து இந்த இட்லி குண்டானில் அந்த கீழ் கோடு வரைக்கும் பக்குவம். ரெண்டு சொம்பு தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி கொஞ்ச நேரம் காயட்டும். எண்ணெய் எடுத்து கிண்ணத்தில் தடவிக்குவோம். நல்லெண்ணெய் தடவிக்கிறேன். 6 கிண்ணம் வச்சுருக்கேன். 6 கிண்ணத்துலேயும் எண்ணெய் தடவிக்கிறேன். நம்ம 2 தட்டு வைக்க போகிறோம். ஒரு தட்டுக்கு 3 கிண்ணம்னு 2 தட்டு வைக்க போகிறோம். ஆறு கிண்ணத்துலேயும் எண்ணெய் தடவிக்கிட்டேன். எண்ணெய் தடவிக்கிட்டு இப்போ தேங்காய் ஒரு முடி திருவி வச்சுருக்கேன். அந்த தேங்காயை கொஞ்சம் போட்டு, ஒரு ஸ்பூன் தேங்காய் திருவல், இந்த ஒரு ஸ்பூன் மாவு, சர்க்கரை கொஞ்சம் போட்டுக்குவோம். சர்க்கரை கொஞ்சம் போட்டுக்கிட்டோம். மறுபடியும் கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம். மறுபடியும் கொஞ்சம் மாவு போட்டுக்கலாம். அவ்வளோதான். கொஞ்சம் தேங்காய் திருவல், கொஞ்சம் சர்க்கரை, கொஞ்சம் தேங்காய் திருவல். அப்படியே ஸ்பூனில் கொஞ்சம் லைட்டாக அழுத்தி விடுவோம். ரொம்ப ஓவராலாக லைட்டாக. அவ்வளோதான். இதே போல் எல்லாத்துக்கும் செஞ்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா கிண்ணத்துலேயும் செஞ்சுக்கிட்டு, இட்லி தட்டு கீழ் தட்டும் மேல் தட்டும் வச்சுருக்கேன். நான் கீழ் தட்டில் 3 கிண்ணம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மேல் தட்டு ஒன்று வச்சுக்கிட்டேன். அதில் 3 கிண்ணம் வச்சுக்கிட்டேன்.
இப்போ மூடி வச்சுட்டு 1/4 ஹவர் வேகட்டும். நம்ம தண்ணி நல்லா ஊற்றி நல்லா கலந்து கரெக்டான மாவு பிசைஞ்சிருந்தோம்னா மாவு நல்லா அழகாக வெந்து புட்டு நல்லா பளபளன்னு வந்துடும். இந்த மாதிரி ஒரு புகை வந்தாலுமே கேவுரு மாவு நம்ம இட்லி வேக விட்டால் இட்லி வாசனை வரும். அதே மாதிரி கேவுரு மாவு புட்டு வாசனை வந்துடும். நீங்கள் அதை கூட பதம் வச்சுக்கலாம். நல்லா வெந்துடுச்சு. கேவுரு புட்டு வாசனை வருதுல்ல, பொலபொலன்னு இருக்கு பாருங்கள். கை சுட போது நீங்கள் இடுக்கி வச்சு கிண்ணத்தில் இருந்து எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன பசங்க அடுப்புக்கிட்ட வேலை செய்யும்போது பார்த்து செய்யுங்க, கை சுட்டுக்கும். அவ்வளோதான், புட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம அப்படியே கூட கிண்ணத்தோடு வச்சு சாப்பிட்டுக்கலாம், ஸ்பூன் போட்டு. பட் தட்டில் கொட்டி கூட நாட்டு சக்கரை வேணுனாலும் இஷ்டப்பட்டால் நாட்டு சக்கரை கூட போட்டுக்கலாம்.